லாஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ போடும்போது ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அதுக்கு ரிப்ளைவும் பண்ணியிருந்தேன். அந்த கமெண்ட் என்ன அப்படின்னா, இவங்க வந்து கிளாஸில் போய் ஜாயின் பண்ணால் அந்த கிளாஸை முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஃப்ரீ கிளாஸ் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அஃப்கோர்ஸ் ஆமாம் தானே. ஏன்னா ஃப்ரீ கிளாஸ்க்காக மட்டும் நீங்கள் வரலையே. நீங்கள் வர்றது ஒரு மெயினாக ஒரு கோர்ஸ் எடுத்து கற்றுக்கிறதுக்கு. அது ஆரியோ இல்லை டெய்லரிங்கோ எதுவாக வேணாலும் இருக்கட்டும். நீங்கள் ஜாயின் பண்ணுறது எதுக்கு? ஒரு கிளாஸை ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கணும் அப்படின்னு இல்லையா? அதை பண்ணாமல் வெறும் ஃப்ரீ கிளாஸை மட்டும் வாங்கி உங்களுக்கு என்ன யூஸ் இருக்குது அதில்? நாங்கள் என்ன பண்ணுறோம், நீங்கள் 2 months கிளாஸ் வரீங்களா, 2 monthsல என்ன சிலபஸ் கொடுத்தோமோ அதை முழுசாக முடிங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா அதுக்காக தானே நீங்கள் வரீங்க, அதுக்காக தானே ஃபீஸ் பே பண்ணுறீங்க. அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமேல் நாங்கள் உங்களுக்கு வந்து என்னென்ன எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் சொன்னமோ அது எல்லாமே ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம். அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு கிளாஸ் போகுதுன்னா அதை முடிக்கணும், முடிச்சு காட்டினா தான் வந்து அடுத்தது இன்னொன்று சொல்லி கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் ஆமாம் தானே. ஏன்னா மற்ற இடத்துல எப்படின்லாம் எனக்கு தெரியல. ஏன் நான் கிளாஸ் போன இடத்துல கூட ஒரு ஸ்டூடெண்ட் வராங்கன்னா சரியா வரலையா, சரி விடுமா அடுத்தது போமா அது பார்த்துக்கலாம், இப்படி நெக்ஸ்ட் கொண்டு போயிடுவாங்க. ஆனால் நாங்கள் அந்த விஷயத்தை எப்போவுமே என்கரேஜ் பண்ணுறதில்ல. ஸ்டூடெண்ட் சங்கடப்பட்டாலும் பரவாயில்ல, வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, ஏன் கோச்சுக்கிட்டா கூட பரவாயில்ல, நாங்கள் சொல்கிற வேலையை கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு டிசைன் எடுத்திங்கன்னா அதை முழுசாக முடிக்கணும், ஹோம்ஒர்க் பண்ணணும். பண்ணி நீங்கள் அந்த ஒர்க்கை முடித்து காட்டினதுக்கு அப்புறம் தான் நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போவோம். இதில் நாங்கள் இப்போன்னு இல்லை, எப்பயுமே நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணுறோம். அதையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கும் ஒரு டீட்டெயில் கொடுக்கணும்னு நினச்சேன். எங்களோட கிளாஸ் பொறுத்த வரைக்கும் இது ப்ரொஃபஷ்னல் கிளாஸ். ஜஸ்ட் யாரும் எங்கள் ஹாபிக்காகவோ இல்லை ஏதோ சும்மா போகலாம் அப்படின்னு எல்லாம் வரதே கிடையாதுங்க. அவங்க கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபீஸை ரெடி பண்ணி எப்படியாவது 2 மாதத்துக்குள்ளே ஒரு தொழிலை கற்றுக்கணும்னு நம்பி வராங்க. நாங்களும் உங்ககிட்ட இருந்து ஃபீஸ் வாங்குகிறோம் அப்படின்னா இங்கேருந்து போகிற ஒரு ஸ்டூடெண்ட்டுமே திருப்தியாக போகணும், அவங்க லைஃப்பில் இதை வச்சு அடுத்த நிலைமைக்கு போகணுங்கிற ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் நாங்களும் முடிச்சு கொடுக்குறோம். ஸோ அப்போது இதெல்லாம் இருந்தால் தான் இதனுடைய அருமை வந்து ஸ்டூடெண்ட் கிளாஸ் வரும்போது தெரியாதுங்க. முடிச்சுட்டு வெளியே போய் ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது தான் அவங்க இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால தான் நான் வந்து இவ்வளோ இன்றைக்கி வந்து கற்றுட்டு வெளியே வந்திருக்கேன்னு வந்து அவங்க உணர்வாங்க. ஸோ அதில் நாங்கள் எப்பயுமே ஸ்ட்ரிக்ட்டு தாங்க. கிளாஸில் வந்து காம்ப்ரமைஸ் கிடையாது. ஸோ சின்சியராக ஒர்க் பண்ண யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்களோ, கற்றுக்கிறதுக்கு யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்களோ, எந்த வேலை இருந்தாலும் அதை 2 மாதத்துக்கு தூக்கி போட்டுட்டு இதை மட்டுமே வேலையாக செய்ய ரெடியாக இருக்கீங்களோ அவங்க எங்களோட கிளாஸ்க்கு வாங்க. நாங்கள் உங்களை 100% கைட் பண்ணுறோம். நீங்கள் பிகினராக இருங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு எல்லா நாலேஜும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். நீங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ரா வேணாலும் தைச்சிக்கோங்க தான் நாங்கள் சொல்கிறோம். எங்கள் ஸ்டிச்சிங்லலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சிலபஸ் கொடுக்குறோம். அந்த சிலபஸை முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா 10-15 ப்ளவுஸ் தைக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் இன்றைக்கி நிறைய இங்கே இருக்காங்க. நாங்கள் அதை என்கரேஜ் பண்ணுறோம். நாங்கள் வந்து மற்றவங்க மாதிரி அவ்வளோதாம்மா சிலபஸ் முடிஞ்சிச்சு நீ கிளம்பு, இல்லை எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டு அப்படியெல்லாம் சொல்கிறது இல்லை. என்ன கேட்டாலும் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், நீங்கள் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், செஞ்சு காட்டுங்க அப்படிங்கிறத நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்படி தாங்க எங்களோட கிளாஸ் போகுது. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இதுக்கு மேலே வரவங்களுக்கும் எங்களோட கிளாஸ் எப்படி போகும்னு தெரியணும் இல்லையா, அதுக்காக தான்.